தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ற கிரெடிட்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனை மூலமாக நீங்கள் தேவையில்லாத ஏன் ஒரு இதில் போய் நீங்கள் சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக கேட்குறேன். அதாவது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வித்தியாசம் இருக்குன்னா கூட ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை வந்து சிறப்பாக இருக்குங்கிறத இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நாங்கள் வந்து ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அரசு வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா, இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குறாங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதிர்க்கட்சியில் இதான் செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2016 to 2021 எதிர்க்கட்சியாக திமுக இருந்த பொழுது திமுக பண்ண அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய அரசியல், பல அரசியல் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக அந்த சாத்தான்குளம் விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னெடுத்த போராட்டம்லாம் வந்து ஆளும் அரசுக்கு, எடப்பாடி அரசுக்கு பெரிய சிக்கலாகவே மாறுச்சு. அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஆட்சி பேரில் எதிர்க்கட்சிகள் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் அரசியல் செய்யாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் இவர் எதிர்கட்சியாக இருந்தபோது இவர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தார். என்னன்னா, எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் கிளாஸ் எடுத்தார். இப்போ அதே எதிர்கட்சி செஞ்சால் அதை அவரால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நீதிமன்றத்திலே போய் சொல்கிறாங்க. நீதிபதியே வந்து ரொம்ப காட்டமாக கேட்குறாங்க, நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அதான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகாக அதை முடிக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு சீரியஸான இடத்தை நோக்கி நகருது.